ஒரு கொஸ்டினை பாருங்கள். காந்தி நீர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது, வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது, அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது, பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைப்பது. எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தியின் இருவின் ஒப்பந்தத்தில் கையெழுத்தானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே அப்படி 10th புக்கு போகலாமா? பாரு, இதில் வந்துட்டு வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளும் உடனடியாக விடுதலை செய்வது. இதில் வந்து தொடர்ந்து சிறையில் வைப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2வது ஒன்று தப்பு. அதே மாதிரி 4வது ஒன்றும் தப்பு. ஓகேவா? 3rd ஒன்று வந்துட்டு புக்கில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும், இந்த பாரு வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுதேசி அந்நிய துணிகள்னால் இது வந்துட்டு சுதேசி துணிகளை வந்துட்டு விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்டு, அது 3rd ஒன்று தான் கரெக்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று, 3rd ஒன்று, பி தான் ஆன்சர்.